நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே பள்ளிக்கு வராத மாணவனுக்கு சக மாணவர்கள் செய்த உதவி அனைவரின் நெஞ்சை உருக வைக்கும் வகையில் அமைந்துள்ளது. மாணவர்கள் செய்த உதவி என்ன? இப்போது பார்க்கலாம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள தேத்தாக்குடி SK அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 800 மாணவர்கள் படித்து வருகின்றனர். ஆண்டுதோறும் தேர்ச்சி விகிதத்தில் சாதனை படைத்து வரும் இந்த பள்ளி கடந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 98% தேர்ச்சி பெற்றுள்ளது. கல்வி மட்டுமன்றி சுகாதார விழிப்புணர்வு மற்றும் சமூக சேவையிலும் இந்த பள்ளி மாணவர்கள் சிறந்து விளங்குகின்றனர். இந்த பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் அகத்தியன் என்ற மாணவர் பள்ளிக்கு தாமதமாக வருவதுடன் அவ்வப்போது விடுமுறை எடுத்து வந்துள்ளான். இதனை அடுத்து சக மாணவர்கள் அகத்தியனிடம் இது குறித்து காரணம் கேட்டுள்ளனர். நான் SK அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன். அகத்தியன் எங்கள் கூட படிக்கிற பையன்தான். அவன் ரொம்ப நாளாக ஸ்கூல் வரதில்லை. ஏன் வரதில்லைன்னு போய் கேட்டப்ப அவன் திறந்த வழி மாணவர்களுக்கு ரொம்ப தூரம் போகிறான், அதனால் அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ஸ்கூல் விட முடியல அப்படின்னு சொன்னாங்க. அகத்தியனின் தந்தை முருகானந்தம், தாய் சாந்தி இருவரும் கூலி தொழிலாளிகள். சிறிய கூரை வீட்டில் கதவு கூட இல்லாத ஏழ்மை நிலையில் வகுப்பு தோழன் வசித்து வருவதை சக மாணவர்கள் பார்த்துள்ளனர். கழிப்பறை வசதி இல்லாதது குறித்து பள்ளி ஆசிரியர் வீரமணியிடம் தெரிவித்து ஆலோசனை நடத்தியுள்ளனர். சார்கிட்ட போய் சொன்னோம், சார் அவனுக்கு ஏதாவது கழிப்பறை கட்டி கொடுக்கலாமா சார் அப்படின்னு கேட்டதுக்கு சரி கட்டி கொடுக்கலாமே அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. நாங்கள் போய் இது வசூலித்து மாணவர்கள் எல்லாம் காசெல்லாம் கொடுத்தாங்க. காசு கொடுத்தோன்னே ஒரு 5000 வசூலானது. அதுக்கப்புறம் ஸ்கூல் போயிட்டு வந்து 3 நாள் வேலையில் அந்த வீட்டுக்கு கழிப்பறை கட்டி கொடுத்தோம். மாணவர்களின் யோசனைக்கு ஆசிரியர் வீரமணியும் தோள் கொடுத்து வழிகாட்ட கழிப்பறை கட்டுவதற்கான பணத்தை வசூல் செய்ததுடன் கழிப்பறை கட்டும் பணியிலும் ஈடுபட்டு அசத்தியுள்ளனர் மாணவர்கள். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலோடு பள்ளி முடிந்து மாலை வேளையில் ஒரு கொத்தனாரை கொண்டு சக மாணவர்களும் கழிப்பறை கட்டும் பணியை முடித்துள்ளனர். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பசங்களோட சேர்த்து விசாரிக்கும் போது, கலந்து ஆலோசிக்கும் போது அவங்க வீட்டுக்கு ஒரு கழிப்பறை கட்டலாம் அப்படின்னு இந்த பசங்களே ஐடியா கொடுக்குறாங்க. ஒரு சிறப்பான ஐடியாவாக இருக்குது. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு விழிப்புணர்வாக மற்றவங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் என்ன செஞ்சோன்னா அந்த பசங்களை வச்சுக்கிட்டே இந்த கழிப்பறையை கட்டினோம். அதனால் என்ன ஆச்சுன்னா மற்றவங்களுக்கும் இதனுடைய விழிப்புணர்வு எல்லாருக்கும் தெரிஞ்சு, திறந்த வழி மலங்கழித்தல் தவறு அப்படிங்கிறது அந்த ஏரியாவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால் இப்போ அதை நல்லா பயன்படுத்திட்டு வர்றாங்க. இது ஒரு சிறப்பான ஒரு முன்னுதாரணமாக எல்லாருக்கும் இருக்குது. இந்த முயற்சியை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர போகிறோம். எங்கள் வீட்டுக்கு கழிப்பறை இல்லை, அதனால் கழிப்பறை இல்லாமல் நான் ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது வெளி கழிப்பறைக்கு. அதனால் சாரு டீச்சர்லாம் பசங்களாம் இதை பார்த்து ஒரு கழிப்பறை கட்டி கொடுத்தாங்க. சாருக்கு, டீச்சருக்கு, பசங்களுக்கெல்லாம் நன்றி. பள்ளி தோழனுக்கு தங்கள் செலவிலேயே மாணவர்கள் கழிப்பறை கட்டி கொடுத்தது சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக அமைந்தது. இந்த கழிப்பறையை கட்டி கொடுத்ததன் காரணமாக பள்ளி மாணவர்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளதோடு மட்டுமல்லாமல் அப்பகுதி மக்களிடையேயும் கழிப்பறை அவசியம் என்பதை உணர்த்தியுள்ளது. மாணிக்கவாசகம், நியூஸ் 7 தமிழ், வேதாரண்யம்.